ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரேலின்னு சொல்லலாம். அக்ராஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து 1% மேலே ஏறி இருக்குது. மிட் கேப் இண்டெக்ஸ் ஒரு 2.5% நியராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏறி இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் இந்த மாதிரி ஏறதுக்கான காரணம், நேற்றே ஒரு இன்ட்டு ஒன்று கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி இந்த ரிலையன்ஸோடைய ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பட் இது 5% வரையும் ஏறும். அண்ட் இன்றைக்கி நிஃப்டியில் கிட்டத்தட்ட ஒரு 111 பாயிண்ட் இவன் மட்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்றது வந்து நினைக்கல. பட் இட்ஸ் அ வெரி ஹியூஜ். ஸோ மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப நேரமாகவே வந்து நல்ல ஒரு ஃபோம் பொசிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வச்சுருந்துக்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கு காரணம் ஹெவி வெயிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணது தான். அலாங் வித் இன்றைக்கி டோட்டலாக வந்து ஒரு 143 ஸ்டாக் லாங்கும் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரும் நடந்திருக்கு. இது ரெண்டுமே வந்து மார்க்கெட் கொஞ்சம் அப்சைடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து சொல்லுது. டெஸ்பைட் ஒரு 22 ஸ்டாக்கு ஷார்ட்டும் அண்ட் லாங் அன்வைண்டிங் ஒரு 3 ஸ்டாக்ஸும் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப பெரிய கேப் அப்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு 30-40 பாயிண்ட் தான் வந்து கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த கேப் அப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஒன் சைட் ரேலி தான். ஸோ இன்றைக்கி அந்த பிபி டைனமிக்கோட ரெசிஸ்டன்ஸை உடச்சி மார்க்கெட் அங்கேருந்தே ஒரு 150 பாயிண்ட் நல்லாவே வந்து ஏறிட்டு ஒரு மாதிரி வந்து கன்சாலிடேட் ஆகுது. ஸோ இதை நோட் பண்ணிங்களா, ரீசெண்ட் டேஸில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேச்சுரேஷன் லிமிட் வந்து ஏறணும் அப்படின்னா ஒரு 350 பாயிண்ட் வரைக்கும் தான் ஏறுது. அதே மாதிரி இறங்கினாலும் ஒரு 350 பாயிண்ட் வரைக்கும் தான் இறங்குது. அதுக்கு மேலே பெருசாக வந்து ஏறவும் மாட்டுது இறங்கவும் மாட்டுது, அன்லெஸ் வந்து ஏதாவது வந்து சாலிடான நியூஸ் வராத வரைக்கும். அப்போ என்ன அப்படின்னா இந்த 350 பாயிண்ட் வரும்போது ஒரு சேச்சுரேஷன் மாதிரி மார்க்கெட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஸ்லோ ஆகிடுது. இது வந்து கீழே மார்க்கெட் போனாலும் இல்லைனா மேலே மார்க்கெட் போனாலும் இந்த ஒரு பாயிண்ட்டை நான் ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக நான் நோட் பண்ணுறேன். இது வந்து நடக்க வாய்ப்பு வந்து நிறைய தடவை நடந்திருக்கு. ஜஸ்ட் ஐ எம் ஹைலைட்டிங் இட். அண்ட் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஸ்ட்ராடல் எண்ட் ஆகும்போது நிஃப்டிக்கு ஒரு 200 பாயிண்ட்டுக்கும் அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 500 பாயிண்ட்டுக்கும் முடிஞ்சிருக்கு. மேபி இது வந்து ஒரு ரேஞ்சாக வந்து மார்க்கெட் நாளைக்கு வச்சிருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக வந்து எதுவும் நியூஸ் வராத வரைக்கும் இந்தியா விக்ஸ் ஏறாத வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நடக்க வாய்ப்பு. ஸோ ஏதாவது நியூஸ் வந்து வால்டிலிட்டியில் ஒரு சேஞ்சஸ் இருந்ததுன்னா இந்த ஒரு ரேஞ்ச் வந்து மாறும். பட் இன்றைக்கி நம்ம ஹைலைட்டாக பார்க்க வேண்டியது ரொம்ப அதிகமான ஒரு புட் செல்லிங் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த புட் செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. மேபி நாளைக்கு வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக போக வாய்ப்பு சின்னதாக, இல்லைனா வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு மட்டும் நல்லாவே தெரியுது. கூடவே ஃபியூச்சரோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நிறைய ஆயிருக்கு. இன்றைக்கி ரிலையன்ஸ் ஒரு 5% ஏறினதுனால ரொம்ப ஒரு சாலிட் நோட்டாக வந்து இந்த ஒரு மார்க்கெட் ஏறினதை வந்து பார்க்க முடியுதுங்க. டோட்டலாக பார்க்கும்போது ஒரு நல்ல சைன் மாதிரி தான் இது வரையும் தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினிங் ஆஃப் நியூ மந்த்லி எக்ஸ்பைரியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்து ஓவராலாக சென்டிமெண்ட்டை வந்து பாசிட்டிவாக கொண்டு போகுது அப்படின்னா அதை வந்து நம்ம நோட் பண்ணணுங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னைக்கு ஆப்ஷனில் ஸ்டார்டிங் ஆஃப் த டேயில் இந்த சென்செக்ஸோடைய ஸ்ட்ராடல் கிட்டத்தட்ட ஒரு 671 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ நியர்லி ஒரு 171 பாயிண்ட் டிகே கிடச்சிருக்கு. பட் இன்னைக்கு சென்செக்ஸ் மூவ் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 1100 பாயிண்ட் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 1000 பாயிண்ட் நவந்தால் தான் இந்த ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்றே நம்ம பார்த்துருந்தோம், நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 to 900 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருந்தது. பட் அதனால தான் என்னமோ தெரியல, அந்த 80 ஞாயிற்றுக்கிட்ட வரும்போது மார்க்கெட் கொஞ்சம் ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தது தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரும் ஆச்சு அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். பட் பார்க்கலாம், நாளைக்கு கொஞ்சம் க்ரூஷியல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 80,500 81,000 கால் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து ட்ரபிளில் இருக்கும் இஃப் இன்கேஸ் மார்க்கெட் கொஞ்சம் வந்து மேலே போகும்போது. அதர்வைஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கன்சாலிடேட்டாக இருக்காதான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் ஆப்ஷன் செயினில் 80-200 அட் த மணியாக வச்சிருக்கு. நியர்லி ஒரு 490 500 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம். அப்போ மேலே ஒரு 500 கீழே ஒரு 500 தான் வந்து இனிஷியல் லெவல் ரேஞ்சாக இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுள் ஐவி 15 அட் த மணி வச்சிருக்கு. அப்போ மேலே ஏற வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் கீழே போக அப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது சென்செக்ஸ்க்கு எடுக்கும்போது வால்டிலிட்டி தான் வந்து ஸ்கியூ வச்சிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ்பைரி அப்படின்றதுனால. இதே நம்ம நிஃப்டிக்கு பார்க்கும்போது கணக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸ்கியூ வந்து ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி நியராக வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கு இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் நிஃப்டி வந்து மேலே ஏறக்கூடலாம். நிஃப்டி ஏறிச்சுன்னா ஆப்வியஸாக வந்து சென்செக்ஸும் ஏறிடும். பட் சென்செக்ஸில் பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதுனால ஷார்ட் கவர் வந்து ரொம்ப எளிதாக வந்து ஏற்படலாம் அப்படின்றது தான். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு 20 பாயிண்ட் நெகட்டிவில் தான் அப்படியே சுற்றி வந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயம் இன்றைக்கி வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. டே முடியட்டும், ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும். அதை செக் பண்ணுங்கள். அதில் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 to 2000 கோடி வந்து நெட்டாக க்ரீனில் வர வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நடக்கும்போது மார்க்கெட்டில்
நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட் வரதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. எஸ்டே நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ மொதல் விஷயம் செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருக்கு. நல்ல விஷயமா இதை எடுத்துக்கலாம். நிஃப்டிக்கு ஸ்ட்ராடல் ஒரு 200 பாயிண்ட், அப்போ அப் சைடில் ஒரு 200 அண்ட் டவுன் சைடில் ஒரு 200 தான் மேக்ஸ் ஒரு ரேஞ்சாக இருக்கும். ஸ்ட்ராடலுக்கு ஒரு 490லேருந்து 500 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுதான் மேக்ஸாக வந்து ஒரு ரேஞ்சாக இருக்க வாய்ப்பு. ஸ்கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டு அப் சைடாக இருக்குது. ப்ராடர் மார்க்கெட் நிஃப்டியை பார்க்கும்போது ஏன் பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு சைடு மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தான் இதுவரையும் இருக்குது. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. நிஃப்டியில் கால் சைடு எல்லா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அன்வைண்ட் பண்ணப்பட்டிருக்கு. மேபி ஒன்று நாளைக்கு மார்க்கெட் வேகமாக மேலே போக வாய்ப்பு நல்லாவே இருக்குது, இல்லைனா நாளானிக்கு போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஏதோ தோணிக்கிட்டு இருக்குது. பார்க்கலாங்க. பட் ஆனால் வந்து அப்சைட் தான் டார்கெட் அப்படின்ற மாதிரி இருக்குது, எந்த ஒரு நியூஸும் எஸ்கலேஷன் நியூஸ் வராத வரைக்கும். ஓகேங்களா? அண்ட் டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க. அண்ட் கூடவே அந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் நிஃப்டி ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக ஏறி இருக்குது. அண்ட் வந்து ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டோட கேப்பும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிஃப்டி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி 1.25% ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி இருக்குது. அண்ட் அந்த பாயிண்ட்டும் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு புல்லிஷில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. மிட் கேப் நிஃப்டி ஒரு 2.3% ஏறி இருக்குது, அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி இருக்குது. அண்ட் அதோட பாயிண்ட்டுமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட் லெவலில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஃப்யூச்சரில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நல்ல ஒரு லாங் சைடில் இருக்க மாதிரி தான் தென்படுது. இனிஷியலாக நம்ம பார்த்த அந்த ப்ராடர் மார்க்கெட்டில் நியராக 140 ஸ்டாக்ஸ் வந்து லாங்கில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டாக வந்து மார்க்கெட் வந்து எடுத்துக்கும் அப்படின்றது தான் கணக்கு. பிசிஆரை பார்க்கும்போது நிஃப்டி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு மாதிரி ஹோல்ட் ஆகுது. மிட் கேப் நிஃப்டி ஒரு மாதிரி சின்னதாக வந்து ஷேட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபியூச்சரில் வந்து பெரிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷனில் அதுக்கு ஆப்போசிட்டாக சின்னதாக வந்து நடக்க தான் செய்யும். பட் பார்க்கலாம். பட் பிசிஆரும் நிஃப்டிக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வரையும் ஒரு ஃப்ளாட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் யூரோப் அண்ட் கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு நோட் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை நிலைநிறுத்தினது இல்லைன்னா மார்க்கெட்டை மேலே கூட்டு போனது ரிலையன்ஸ் மட்டும்தான். நேற்றே ஒரு இன்ட்டு தெரிஞ்சுது, பட் வந்து ஜிடிஆரில் தெரியல. ரிலையன்ஸோட ஜிடிஆரில் வெள்ளிக்கிழமை முடியும் போது பெருசாக தெரியல. ஓகேங்களா? பட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் சரசன்னு அதோடைய வேலையை காட்டிடுச்சு. 5% அப்படின்றது ஒரு பெரிய கெயினு. ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ரிலையன்ஸில் நல்ல ஒரு பர்சன்டேஜ்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இஃப் ஐம் ராங் அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் இயர்ஸில் இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ராடே கெயினாக நான் பார்க்குறேன். அண்ட் இதனால் என்னமோ தெரியல, புட்டோட செல்லிங் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் வந்து மார்க்கெட் மேபி இங்கே கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட நிறையவே இருக்குது. ஸோ கன்க்ளூஷன் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், கன்க்ளூஷன் சொல்லுங்கள் இல்லைனா வந்து சொல்கிறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்கு தான் நான் சம்மரின்னு போட்டு வச்சுருக்கேன். ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஓகே, நான் கன்க்ளூஷனாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இப்போ நம்ம பேசினதை வச்சு பார்க்கும்போது அப்சைடு போகிற மாதிரி தான் எனக்கு ஏதோ தோணிக்கிட்டு இருக்குங்க. அன்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நியூஸ் வராத வரைக்கும் மேபி கொஞ்சம் சின்னதாக வந்து அப்சைடு போகலாம், இல்லைனா ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியா வர்சஸ் அந்த பாகிஸ்தான் அந்த பார்டரில் நடக்கிற அந்த எஸ்கலேஷன் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தீவிரம் அடைஞ்சு ஏதாவது விஷயம் நடந்ததுன்னா மார்க்கெட் செல் ஆஃப் ஆகவும் ரெடியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைய ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.